ஓம் சாந்தி. முரளி தேதி 13/7/2025, ரிவைஸ் 3/2/2006 அன்று அவ்யக்த பாப்ததற்குரிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு பரமாத்ம அன்பில் வீணானவைகளின் பெயர் அடையாளம் இல்லாத அளவிற்கு சம்பூரண பவித்திர ஸ்திதியை உருவாக்குங்கள். பாபாவுடைய அன்புல வீணானவைகளுடைய பேர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்றார் பாபா. அந்த அளவுக்கு சம்பூர்ண தூய்மையினுடைய ஸ்திதியை உருவாக்குகின்றார் பாபா. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தன்னுடைய பிரபுவிற்கு பிரியமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான குழந்தைகளை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். முழு உலகிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில் சிலர் மட்டுமே பரமாத்மாவின் இந்த அன்பிற்கு அதிகாரிகளாக ஆகின்றார்கள். பரமாத்மாவின் அன்புதான் குழந்தைகளாகிய உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார் பாபா. இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்திலும் இந்த நேரத்தில் தான் அனுபவம் செய்கின்றீர்கள். மற்ற நேரங்களில் ஆத்மாக்களினுடைய அன்பு, மகான் ஆத்மாக்களினுடைய அன்பு, தர்ம ஆத்மாக்களினுடைய அன்பு அனுபவம் செய்தீர்கள். ஆனால் இப்போது பரமாத்மாவின் அன்பிற்கு தகுதியானவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். பரமாத்மா எங்கு இருக்கின்றார் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். என்ன சொல்லுவன்றார் பாபா? அவர் என் உள்ளத்தில் இருக்கின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள் இல்லையா? அவர் உள்ளத்தில் நான் இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சியாக கூறுகின்றீர்கள். இப்படிப்பட்ட அனுபவிகள் தானே நீங்கள். உள்ளத்தில் வருகிறதா என்ன? நான் அனுபவியாக ஆகவில்லை எனில் வேறு யார் ஆவார்கள்? பாபாவும் இவ்வாறு அன்பிற்கு அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் என்றார் பாபா. இப்போ யாராவது கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னு பாபா சொல்கிறாரு, பரமாத்மா தந்தை என் கூடவே இருக்கிறாரு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாரு, அந்த மாதிரி தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு அனுபவிகள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவருக்கு அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு எளிதாக தயாராகி விடுகின்றார்கள். ஆக நீங்கள் அனைவரும் கூட பாபா என்ன விரும்புகிறாரோ, ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமம் ஆகிவிட வேண்டும். ஒவ்வொருவரின் முகத்தின் மூலம் பாபா வெளிப்படையாக தென்பட வேண்டும். இவ்வாறு ஆகியிருக்கின்றீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். பாப்தாதாவிற்கு பிரியமான ஸ்திதியை அறிவீர்கள் தானே? சம்பூர்ண தூய்மைதான் பாபாவுக்கு பிரியமான ஸ்திதியாகும். இந்த பிராமண பிறப்பினுடைய அஸ்திவாரமும் சம்பூர்ண தூய்மையாகும். சம்பூர்ண தூய்மையின் ஆழத்தை அறிவீர்களா? சங்கல்பம் மற்றும் கனவிலும் துளி அளவிலும் அசுத்தத்தினுடைய பேரு அடையாளம் இருக்கக்கூடாது. இதுதான் பாபா என்ன சொல்கிறார், சம்பூர்ண தூய்மை என்றார் பாபா. இன்றைய நாளில் நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா அடிக்கடி கவனம் ஏற்படுத்துகிறார். சம்பூர்ண தூய்மையுடைய கணக்கில் வீணான எண்ணங்கள் இதுவும் கூட சம்பூர்ணத்தா அல்லன்றார் பாபா. ஆக வீண் எண்ணங்கள் வருகிறதா என்று நீங்கள் சோதனை பண்ணுங்க. எந்த அளவுக்கு முயற்சியில் முன்னேறி கொண்டு செல்வீர்களோ அந்த அளவுக்கு ராயல் ரூபத்தில் வீண் எண்ணங்கள் நேரத்தை வீணாக்கலதானே அப்படின்னு பாபா கேட்குறார். ராயல் ரூபத்தில் அகங்காரம் மற்றும் அவமானம் வீண் எண்ணங்களின் ரூபத்தில் யுத்தம் செய்யவில்லையா? அகங்காரத்தினுடைய ரூபத்தில் பரமாத்மாவின் கொடுப்பினையில் ஏதாவது ஒன்றை தன்னுடைய விசேஷத்தா என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அந்த விசேஷத்தாவினுடைய அகங்காரமும் கீழே கொண்டு வந்துடுன்றார் பாபா. ஏன்னா எல்லா விசேஷங்களும் யார் கொடுத்தது? பாபா கொடுத்தார் இல்லையா? அப்போ பாபா கொடுத்த அந்த விசேஷத்தை என்னுடையது, தன்னுடைய விசேஷத்தா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விசேஷத்தாவினுடைய அந்த ஒரு அகங்காரம் உங்களை கீழே கொண்டு வந்துடுன்றார், தடையாக ஆயிடும். மேலும் அகங்காரமும் சூட்சம ரூபத்தில் எனது என்று வருகிறது. எனது பேரு, புகழ், மரியாதை கிடைக்க வேண்டும். இந்த எனது என்பது
அகங்காரத்தினுடைய ரூபமாக ஆகிடுதுன்றார் பாபா. அதனால் ஏதாவது விசேஷத்தன்மை இருந்தாலும் கூட அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும், இந்த விசேஷத்தன்மை பாபா எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த எனது என்பது அகங்காரத்தினுடைய ரூபமாக ஆகிவிடுகிறது. இந்த வீண் எண்ணங்களும் சம்பூர்ண நிலையிலிருந்து தூரமாக ஆக்கிவிடுகிறது. ஏன்னா பாப்தாதா விரும்புவது என்னன்னா, குழந்தைகளே, சொமானத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். சொமானத்தில் இருக்க வேண்டுமே தவிர அகங்காரம் வேண்டாம், அவமானமும் வேண்டாம். ஏன்னா எங்கே அகங்காரம் இருக்கோ அங்கே அவமானம் இருக்கும் இல்லையா? வீண் எண்ணங்கள் வருவதற்கு இதுவே காரணமாகுது. ஒவ்வொரு குழந்தையும் இரட்டை எஜமானர் என்ற நிச்சயம் மற்றும் போதையில் பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். இரட்டை எஜமான நிலைனா என்ன அப்படின்னு பாபா கேட்குறார். ஒன்று, பாபாவின் பொக்கிஷங்களுக்கு எஜமானன். மற்றொன்று, சுய ராஜ்யத்திற்கு எஜமானன். இரண்டிற்குமே எஜமானன். ஏன்னா அனைவரும் குழந்தைகளாகவும் இருக்கீங்க, எஜமானர்களாகவும் இருக்கின்றீர்கள். நான் குழந்தையாகவும் இருக்கின்றேன், எஜமானனாகவும் இருக்கின்றேன். பொக்கிஷம் என்ற ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. ஆகினால் குழந்தைக்கான நிச்சயம் மற்றும் போதை இருக்குது. ஏன்னா பாபாவிட்டது நமக்கு நிறைய பிராப்திகள் கிடைக்குது இல்லையா, ஆஸ்தி கிடைக்குது இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கான அந்த ஒரு நிச்சயமும் இருக்குது, அதே போன்று போதையும் இருக்கின்றார் பாபா. மற்றும் ஆனால் எஜமானர் என்ற நிச்சயம், போதை, இதில் வரிசை கிரமம் என்பது ஏற்பட்டுடுது. சுயராஜ அதிகாரி எஜமானன், இதில் விசேஷமாக மனம் தடை போடுகிறது. மனதிற்கு எஜமானராகி ஒருபொழுதும் மனதிற்கு அடிமையாக ஆகக்கூடாது. சுயராஜ அதிகாரி என்று சொல்கின்றீர்கள். ஆக சுயராஜ அதிகாரி என்றால் என்ன அர்த்தம்? ராஜா. எவ்வாறு பிரம்மா பாபா தினமும் சோதனை செய்து மனதிற்கு எஜமானராகி உலகிற்கு எஜமானர் என்ற அதிகாரி அடைந்தாரோ, அதே போல ராஜா என்று பார்க்கும் பொழுது இந்த மனம் புத்தியானது மந்திரிகளாகும். இந்த வீண் எண்ணங்களும் மனதில் உருவாகிறது. ஆக மனம் வீண் எண்ணங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறது. ஒருவேளை கட்டளைப்படி நடத்தவில்லை எனில் மனம் சஞ்சலமாகக்கூடிய காரணத்தினால அடிமையாக ஆக்கி விடுகிறது என்றார் பாபா. எனவே நீங்கள் சோதனை பண்ணுங்க. மனதை குதிரை என்றும் சொல்லப்படுது, ஏன்னா சஞ்சலத்துடன் இருக்கிறது அல்லவா? ஆனால் உங்களிடம் என்ன இருக்குது? ஸ்ரீமத் என்ற கடிவாளம் இருக்குது. ஸ்ரீமத் என்ற கடிவாளம் சிறிது தளர்ந்தாலும் மனம் சஞ்சலமாக ஆகிவிடும். கடிவாளம் ஏன் தளர்கிறது? ஏன்னா ஏதாவது ஒரு சாலையோர காட்சி பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. சைட் சீன் பார்க்க ஆரம்பிச்சுடுதுன்றார் பாபா. மனதை பாபா குதிரைக்கு ஒப்பிட்டு அதெல்லாம் சொல்கிறார். கடிவாளம் தளர்ந்து விடும் பொழுது மனதிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது என்றார். எனவே நான் குழந்தை மற்றும் எஜமான் என்ற நினைவில் சதா இருங்கள். பொக்கிஷங்களுக்கும் எஜமான், சுயராஜ்யத்திற்கும் எஜமான். இரட்டை எஜமானனாக இருக்கின்றேனா என்று நீங்கள் சோதனை பண்ணுங்க. எஜமான் நிலையில் குறை இருக்கின்றது எனில் பலவீனமான சமஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. மேலும் சமஸ்காரத்தை என்ன கூறுகின்றீர்கள்? என்னுடைய சமஸ்காரம் இப்படி இருக்கிறது, எனது குணம் இப்படி இருக்கிறது, ஆனால் இது என்னுடையதா என்ன என்று பாபா கேட்கிறார். கூறும்பொழுது என்னுடைய சமஸ்காரம் என்று கூறிவிடுகிறீர்கள். என்னுடைய சமஸ்காரம் என்று கூறுவது சரியா? என்னுடையதா அல்ல ராவனுடைய பொருளா? பலவீனமான சமஸ்காரம் ராவனுடைய பொருள்ன்றார் பாபா. அதை என்னுடையது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய சமஸ்காரம் எது? எது பாபாவினுடைய சமஸ்காரமோ அது என்னுடைய சமஸ்காரம். தந்தையினுடைய சமஸ்காரம் எது? உலகத்திற்கு நன்மை செய்வது, சுப பாவனை வைப்பது, சுப விருப்பம் வைப்பது, இதெல்லாம் தான் பாபாவுடைய சமஸ்காரம் இல்லையா? எனவே எந்த ஒரு பலவீனமான சமஸ்காரத்தையும் என்னுடைய சமஸ்காரம் என்று கூறுவதே தவறாகும். ஆக எனது என்று புரிந்து கொள்வதனால் என்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டேன் என்றார் பாபா. அதாவது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுத்துட்றீங்க என்றார்.
ஏன்? அந்த பலவீனமான சம்ஸ்காரத்தை என்னுடையது நீங்கள் நினைக்கிறதுனால அதுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்துட்டீங்க. எனவே தான் பல நேரங்களில் குழந்தைகள் அதிக யுத்தம் செய்ய வேண்டியிருக்கின்றார். ஏன்னா சுபமற்றது மற்றும் சுபமானது இரண்டையும் உள்ளத்தில் அமர வைத்து விட்டீர்கள் எனில் இரண்டும் என்ன செய்யும்? யுத்தம் தானே செய்கின்றார். ஒரு பக்கம் நல்லது இருக்குது, இன்னொன்று பக்கம் தீமை இருக்குது, சுபமற்றதும் இருக்குது, சுபமானதும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ரெண்டுத்துக்கு இடையில் சண்டை நடக்குதுன்றார். யுத்தம் தான் செய்யும். என்னுடைய சமஸ்காரம் என்ற எண்ணத்தில் வரும் பொழுது, வார்த்தைகளில் வரும் பொழுது நீங்கள் சோதனை பண்ணுங்க. இந்த சுபமற்ற சமஸ்காரம் என்னுடையது கிடையாது. எனவே சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பல கோடி மடங்கு பாக்கியவான் உடையவர்களாக பார்க்க விரும்புகின்றார். பாப்தாதா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலும் பாக்கிய நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்க்க விரும்புகின்றார். யார் உங்களை பார்த்தாலும் முகத்தின் மூலம் நடத்தையின் மூலம் பாக்கியவான்களாக தென்படணுன்றார் பாபா. உங்களை பார்க்கும்போது இவன் ரொம்ப பெரிய பாக்கியவான் போல அந்த மாதிரி தென்படணும். அப்போ தான் குழந்தைகளாகி உங்கள் மூலமாக பாபா வெளிப்படுவார். எனவே ஏனெனில் எதிர்காலத்தில் மெஜாரிட்டி அனுபவம் செய்ய விரும்புகின்றனர். இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் வெளிப்படையான ரூபத்தில் காண்பிக்கின்றதல்லவா, அனுபவம் செய்விக்கின்றதல்லவா. வெப்பத்தினுடைய அனுபவம் செய்விக்குது, குளிர்ச்சியினுடைய அனுபவம் செய்விக்குது. ஆக அமைதி சக்தியும் அனுபவம் செய்ய விரும்புகின்றனர். எப்படி அதெல்லாம் அனுபவம் செய்கிறாங்களோ அதுபோல் அமைதியும் சக்தியும் அமைதி சக்தியும் அனுபவம் செய்ய விரும்புகின்றனர் பாபா. எந்த அளவிற்கு சுயம் அனுபவத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு அனுபவம் செய்விக்க முடியும். இப்போது இணைந்த ரூபத்தில் சேவை பண்ணுங்க என்று பாப்தாதா சைகை கொடுத்து விட்டார். வெறும் வார்த்தைகளினால் மட்டுமல்ல, வார்த்தைகளின் கூடவே அனுபவ மூர்த்தியாகி அனுபவம் செய்விக்கக்கூடிய சேவையை நீங்கள் செய்யுங்க. ஏதாவது அமைதியினுடைய அனுபவம், குஷியினுடைய அனுபவம், ஆன்மீக அன்பினுடைய அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு பொருள்ன்றார் பாபா. ஒரு முறை அனுபவம் ஏற்பட்டு விட்டால் விடவே முடியாது. கேள்விப்பட்ட விஷயங்களை மறந்து விடுவார்கள். ஆனால் அனுபவித்த விஷயத்தை மறக்க மாட்டாங்க. அந்த அனுபவம் செய்ப்பவருடைய நெருக்கத்தில் கொண்டு வருகிறது என்றார் பாபா. யார் அனுபவம் செய்விக்கிறாங்களோ அவங்களுடைய நெருக்கத்தில் கொண்டு வருது. வரும் நாட்களின் என்ன புதுமை செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறார். சரி, குழந்தைகள் கேட்குறாங்க பாபா கிட்ட. வரும் நாட்களில் பாபா என்ன புதுமை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அனைவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் சேவை செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஒவ்வொரு வர்க்கமும் அதாவது ஒவ்வொரு துறையும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றும் பல வர்க்கங்கள் கூடியிருக்கின்றீர்கள் அல்லவா. மெகா ப்ரோக்ராமும் செய்து விட்டீர்கள், செய்தியும் கொடுத்து விட்டீர்கள். தங்களது புகார்களை முடிச்சிட்டீங்க. யாரும் எங்களுக்கு செய்தி கொடுக்கலையே அப்படின்னு யாரும் சொல்லிவிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தங்களுடைய புகார்களையும் முடிச்சிட்டீங்க. இதற்கு வாழ்த்துக்கள்ன்றார் பாபா. ஆனால் இது பரமாத்மாவினுடைய ஞானம் என்ற ஒரு ஓசை இதுவரை வெளிப்படலன்றார். அதாவது செய்தி கொடுத்தீங்க, ஆனால் இது பரமாத்மாவின் ஞானம் என்ற ஒரு ஓசை அப்படின்ற மாதிரி வெளிப்படலை. பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க, பிரம்மா குமாரிகளினுடைய ஞானம் நன்றாக இருக்கிறது. ஆனால் இது பரமாத்மாவினுடைய ஞானம், பரமாத்மாவினுடைய காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஓசை பரவணுன்றார். தியான பயிற்சி செய்விக்கின்றீர்கள், ஆத்மாவை பரமாத்மாவுடன் தொடர்பும் இணைக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது பரமாத்மாவினுடைய காரியம் சுயம் பரமாத்மாவே செய்வித்து கொண்டிருக்கின்றார் என்ற இந்த அனுபவம் மிக குறைவாக செய்கின்றனர். நல்ல வார்த்தைகள் பேசுகின்றார்கள், நல்லதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறது, ஞானம் நன்றாக இருக்கிறது என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் பரமாத்மாவினுடைய ஞானம் இந்த ஓசை பாபாவின் நெருக்கத்தில் கொண்டு வரும். மேலே எந்த அளவிற்கு பாபாவின் நெருக்கத்தில் வருவார்களோ அந்த அளவிற்கு தானாகவே அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள்ன்றார் பாபா. தெய்வீக குணங்களின் தாரணையில் கவனம் ஏற்பட்டிருக்கு. ஆத்மாவின் ஞானம்
கொடுக்கின்றீர்கள், பரமாத்மாவினுடைய ஞானமும் கொடுக்கின்றீர்கள். ஆனால் பரமாத்மா வந்துவிட்டார், பரமாத்மாவுடைய காரியம் சுயம் பரமாத்மா நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற வெளிப்பாடு காந்தம் போன்று நெருக்கத்தில் கொண்டு வருகின்றார். மெஜாரிட்டி அன்பானவர்களாக ஆகின்றார்கள். அவர்கள் எதை புரிந்து கொண்டு ஆகின்றார்கள்? நல்ல காரியம் செய்கிறாங்க. பிரம்மா குமாரிகள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த காரியம் வேறு யாருமே செய்ய முடியாது, மாற்றி விடுகின்றார்கள். ஆனால் பரமாத்மா பேசி கொண்டிருக்கிறார், பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற அளவிற்கு இன்னும் நெருக்கத்தில் வரல என்றார் பாபா. எனவே இப்பொழுது அந்த மாதிரியான திட்டத்தை உருவாக்குங்க, அந்த மாதிரியான சொற்பொழிவு தயார் பண்ணுங்க, பரமாத்மா அனுபவத்தின் நடைமுறை நிரூபணமாக ஆகுங்கள். அப்போ தான் பாபாவின் பிரத்யட்சத்தா நடைமுறையில் தென்படும். இப்போ நன்றாக இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு வந்திருக்கின்றனர். நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற அலையானது பரமாத்மா அன்பினுடைய அனுபவத்தின் மூலம் ஏற்படும். எனவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்வீங்கள். இப்போ இரட்டை எஜமானர்கள் என்ற நினைவின் மூலம் சக்திசாலியாக நீங்கள் ஆக்குங்கள். நல்லது. சேவைக்கான டர்ன் பஞ்சாப் ஜோன். கையசையுங்கள். நன்றாக இருக்கின்றது. எந்த மண்டலத்திற்கு சேவையினுடைய முறை கிடைத்தாலும் அவர்கள் திறந்த மனதுடன் வந்து விடுகின்றனர். பஞ்சாப் மண்டலத்திலேருந்து அப்போ 4000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மண்டலமும் சேவைக்கான வாய்ப்பு நன்றாக எடுத்துக்கொள்வதை பார்த்து பாப்தாதா அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பஞ்சாபை அனைவரும் பொதுவான முறையில் சிங்கம் என்று கூறுகின்றனர். பஞ்சாப் சிங்கம். மற்றும் பாப்தாதா கூறுகின்றார், சிங்கம் என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி. ஆக பஞ்சாப் ஆத்மாக்கள் தங்களுடைய நெற்றி நடுவில் வெற்றி திலகத்தினுடைய அனுபவம் சதா செய்ய வேண்டும். வெற்றி திலகம் கிடைத்திருக்கிறது, நாம் தான் கல்பத்திற்கும் வெற்றியாளர்கள் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். இருந்தோம், இருக்கின்றோம், மேலும் கல்பத்திற்கும் ஆவோம். நல்லது. பஞ்சாப் ஆத்மாக்களும் வாரிசு குவாலிட்டியை தந்தையின் முன் அழைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது பாப்தாதாவின் முன் வாரிசு குவாலிட்டியை அழைத்து வரவில்லை, அன்பான குவாலிட்டியை அழைத்து வந்திருக்கின்றீர்கள். அனைத்து மண்டலமும் அன்பு சகயோகி குவாலிட்டியை அழைத்து வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வாரிசு குவாலிட்டியை அழைத்து வரவில்லை. ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அனைத்து வகையினரும் தேவை அல்லவா? வாரிசும் தேவை, அன்பானவர்களும் தேவை, சகயோகிகளும் தேவை, மைக்கும் தேவை, மைட்டும் தேவை, அனைத்து வகையினரும் தேவை அல்லவா? வாரிசும் எல்லாமே வேணுன்றார் பாபா. நல்லது. சேவை நிலையங்களில் விருத்தியாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆர்வ உற்சாகத்துடன் சேவை விருத்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த மண்டலத்தினர் பரமாத்மா வந்துவிட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலான்றார். தந்தையை பிரத்யட்சம் எந்த மண்டலத்தினர் செய்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனசில் பாபா 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 என்று தானாகவே நினைவு இருப்பது போன்று அவருடைய வாயில் என்னுடைய பாபா வந்து விட்டார் என்று வெளிப்பட வேண்டும். அவர்களும் என்னுடைய பாபா என்று கூற வேண்டும். இந்த ஓசை நாலாபுறங்களிலிருந்து வெளிப்படணுன்றார். ஆனால் ஆரம்பம் ஒரு திசையிலிருந்து ஏற்படும் அல்லவா? ஆக பஞ்சாப் அதிசயம் செய்வீர்களா? ஏன் செய்ய மாட்டீர்கள்? செய்தே ஆக வேண்டும். மிக நல்லது. முன்கூட்டிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார் பாபா. நல்லது. ஆன்மீக திசைகளில் இருக்கும் ஆன்மீக ரோஜா குழந்தைகளுக்கு சதா பாபாவுக்கு மிக பிரியமான மற்ற தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிரியமான குழந்தைகளுக்கு சதா ஒரு பாபா ஏகாக்கிர மனம் மற்றும் ஏக்ர ஸ்திதியில் இருக்கும் குழந்தைகளுக்கு நலாபுறங்களிலும் உள்ள விதமான நேரத்தில் விதமான இடங்களில் இருந்தாலும் விஞ்ஞான சாதனங்களின் மூலம் மதுமணத்திற்கு வந்து சேர்ந்திருக்கும் எதிரில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்லமான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட கல்பத்திற்கும் பரமாத்மா அன்பிற்கு தகுதியான அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உளப்பூர்வமான ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலே இரட்டை எஜமானர் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் நமஸ்தே. தாதிகளோடு பாபா தாதிகிட்ட பாபா பேசுகிறாங்க. மதுவனத்தின் ஹீரோ நடிகராக நீங்கள் இருக்கின்றீர்கள். சதா ஜீரோ நினைவு இருக்கிறது. சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும்
ஆனால் எல்லோருடைய அன்பு மற்றும் ஆசீர்வாதம் நடத்தி கொண்டிருக்கிறது என்றார் பாபா. தந்தையினுடையது இருக்கவே செய்கிறது, ஆனால் அனைவருடையதும் இருக்கிறது. ஆக தாதிகளின் விசேஷத்தா என்ன? தாதிகளுடைய விசேஷத்தா என்னன்னா, பாபாவினுடைய ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பது, மனதையும் பாபாவின் நினைவு மற்றும் சேவையில் சமர்ப்பணம் செய்வது. இதான் தாதிகளுடைய விசேஷத்தா. நீங்கள் அனைவரும் கூட அவ்வாறு செய்கின்றீர்கள் அல்லவா? மனதை சமர்ப்பணம் செய்யுங்கள். பாப்தாதா பார்த்தார், மனம் மிகப்பெரிய அதிசயம் செய்து காட்டுகின்றது. என்ன அதிசயம் செய்கிறது? சஞ்சலம் செய்கிறது. மனம் ஒருநிலைப்பட வேண்டும். கொடியை மேலே பறக்க விடுவது போன்று மனம் என்ற கொடி சிவபாபாவிடம் ஒருநிலைப்பட வேண்டும். வந்து கொண்டிருக்கிறது, நேர நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் குழந்தைகளின் மிக நல்ல நல்ல சங்கல்பங்களை பாப்தாதா கேட்கின்றார். அனைவருடைய லட்சியம் மிக நன்றாக இருக்கிறது. நல்லது பாருங்கள், ஹாலின் அழகு எவ்வளோ நல்லா இருக்கின்றார் பாபா. மாலை இருக்கின்றது அல்லவா? மாலையின் நடுவில் மணிகள் வீற்றிருக்கின்றன என்றார். நல்லது. இந்த முருளின் வரதானம், அமைதி சக்தியின் மூலம் வினாடியில முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. அமைதி சக்தியின் மூலம் வினாடியில முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விளக்கம், விசேஷ ஆத்மாக்களினுடைய கடைசி விசேஷத்தை என்னன்னா, வினாடியில் எந்த ஒரு ஆத்மாவையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவியாக ஆக்கிவிடுவார்கள். வெறும் வழி மட்டும் கூறமாட்டார்கள், ஆனால் ஒரு வினாடியில் அமைதி அல்லது அதீந்திர சுகத்தினுடைய அனுபவம் செய்விப்பார்கள். ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் சுகம், முக்தியினுடைய அனுபவம் என்ன? அமைதி. ஆக எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் வினாடியில் இந்த அனுபவம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வேகம் இருக்கும் பொழுது தான் விஞ்ஞானத்தின் மீது அமைதி வெற்றி அடைவதை பார்த்து அனைவருடைய வாயில் ஆகா ஆகா என்ற ஓசை வெளிப்படுன்றார் பாபா. மற்றும் பிரத்யக்ஷத்தா காட்சி எதிரில் வரும். ஸ்லோகன், பாபாவினுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகுங்கள். அவ்யக்த சமிஞை, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். இப்பொழுது வார்த்தைகளின் மூலம் கட்டளை கொடுப்பது போன்று சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் முழு காரியங்களும் செய்ய முடியும். விஞ்ஞானிகள் கீழே பூமியிலிருந்து மேலே வரை கட்டளைகள் பிறப்பிக்கின்றனர் எனில், நீங்கள் சிரேஷ்டமான எண்ணங்களின் மூலம் முழு காரியத்தை நடத்த முடியாதா என்ன? எவ்வாறு வார்த்தைகளின் மூலம் விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றீர்களோ அவ்வாறு நாள் செல்ல செல்ல சங்கல்பத்தின் மூலம் முழு காரியங்களும் நடைபெறும். இதற்கு சிரேஷ்ட சங்கல்பங்களின் இருப்பை, அதாவது ஸ்டாக்கை நீங்கள் சேமிங்க. நல்லது. ஓம் சாந்தி.